students, இன்னைக்கு chapter 2 integral calculus 1ல exercise 2.6ல 12, 13, 14, 15 பார்க்கலாமாடா. integrate the following with respect to x. x-ஐ பொறுத்து தொகைக்கான். So 12th one பாருங்க, integral 1 by x into x squared plus 1 into dx. இதை நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, நம்ம வந்து partial fraction அப்ளை பண்ணணும். ஸோ a divided by x plus bx plus c divided by x squared plus 1. இது 11th ஸ்டாண்டர்டில் கூட நம்ம நல்லா படிச்சிருப்போம் இந்த partial fraction பகுதி பின்னங்கள். ஓகேவா? ஸோ இது கிராஸ் ஆகிறச்ச a into x squared plus 1 plus bx plus c into x divided by x into x squared plus 1. ரெண்டுத்தோட டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுது. ஸோ நியூமரேட்டர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 1 is equal to a into x squared plus 1 plus bx plus c into x. இது equation 2. இதில் எக்ஸுக்கு எந்த வேல்யூவும் இல்லைடாமா, அதனால் நம்ம டைரெக்டாக 0, 1, 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா x is equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன். இது equation 2ல் கொண்டு போய் போட போகிறேன். ஸோ 1 is equal to a into 0 square plus 1 plus b into 0 plus c into 0. ஸோ 1 is equal to a into 1. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ ஏயோடைய ஆன்சர் டைரெக்டாக 1 கிடச்சிடுது. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா x is equal to 1 அப்படின்னு கொடுக்குறேன். இது ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போட போகிறேன். ஸோ 1 is equal to a into 1 square plus 1 plus b into 1 plus c into 1. ஸோ 1 is equal to 1 ஸ்கொயர்டுனா 1, 1 plus 1 வந்து 2. நான் அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். b ஒன்ஸ் ஆர் b, ஸோ b plus c into 1. ஸோ 1 is equal to அது வந்து 1 plus 1னா 2, ஸோ 2a போட்டாச்சு. இது 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும், அதனால் b plus c போட்டாச்சு. ஏயோட வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1 is equal to 2 into 1 plus b plus c. ஸோ இது 2 ஒன்ஸ் ஆர் 2வா, இது இங்கிட்டு வரைச்ச நெகட்டிவாக மாறிடும். ஸோ 1 minus 2 is equal to b plus c அப்படின்னா b plus c is equal to -1. இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் கொடுக்குறேன். -1 அப்படின்ட்டு 2ன்னு கூட கொடுக்கலாம், நான் வந்து நெகட்டிவில் -1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 1 is equal to a into -1 the whole square plus 1 plus b into -1 plus c into -1 போட்டிருக்கேன். ஸோ 1 is equal to a into -1 ஸ்கொயர் பண்ணால் +1, ஸோ 1 plus 1 இருக்குது, ப்ளஸ் b into -1னா -b plus c into இந்த -1. ஸோ 1 plus 1னா 2, ஸோ 2a போட்டாச்சு. -b into -1னா ப்ளஸ் b, ப்ளஸ் c into -1னா -c. ஸோ ஏயோட வேல்யூ 1ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால அது ஏங்கிற இடத்துல 1 போட்டேன். ஸோ 2 ஒன்ஸ் ஆர் 2, இந்த 2 இங்கிட்டு வரைச்சா நெகட்டிவாக மாறுது. ஸோ 1 minus 2 is equal to b minus cனா -1 is equal to b minus c. அது ஈக்குவேஷன் 4. ஸோ இப்போ தேர்டு ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். தேர்டு ஈக்குவேஷனையும் எழுதிட்டேன், ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எழுதிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 2b is equal to -2, therefore b is equal to -1. ஏன்னா -2/2 therefore -1. ஸோ ஏயோட ரிசல்ட்டு கிடச்சிருச்சு, பியோட ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பியோட ரிசல்ட்டை நான் ஈக்குவேஷன் 3ல் ஆர் 4ல் எதில் வேணால் போடலாம். ஸோ நான் 4ல் போய் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு சியோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏயோட ரிசல்ட்டு 1, பியோட ரிசல்ட்டு -1, சியோட ரிசல்ட் வந்து 0. இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடணும். அந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன், சரியா? இப்போ ஏ பி சிங்கிற இடத்துல வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ஏங்கிறது 1/x ப்ளஸ் பிங்கிறது -1டா, ஸோ -1 into xன்னு போட்டிருக்கணும், ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ 0 அப்படின்னு போட்டுட்டு கீழே x² + 1 போட்டுட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல மாற்றிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் எந்த பிரச்சனை இல்லை, 1/x. இது x into -1ங்கிறனால -x டிவைடட் பை அதோட 0 ஆட் பண்ணால் 0 -x தான் வரும், ஏன்னா -x + 0 -x. ஸோ -x டிவைடட் பை x² + 1 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த கொஷின் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாமா?
1 by xனால் log xன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்முக்கு நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பிரதியிடல் முறையை பயன்படுத்தணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னா இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்பொழுது 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். அந்த டிஎக்ஸ் கிராஸ் ஆகிடுதுன்னா 2x dx இஸ் ஈக்குவல் டு டிடி. அதுலேருந்து எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை அப்படியே போட்டேன். செகண்ட் பார்ட்டில் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது டிடி பை 2. இதில் என்னடா இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதை நம்ம டீன்னு வச்சுருக்கோம். ஸோ டீன்னு போட்டாச்சு. ஸோ இன்டெக்ரல் 1 by x dx அந்த ஹாஃபை வெளில எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் ஹாஃப் இன்ட்டு இன்டெக்ரல் டிடி பை டி. ஸோ 1 by xனால் லாக் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் 1 by 2 லாக் ஆஃப் மாடு டி ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு லாக் ஆஃப் மாடு டீயா. டீங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. அவ்வளோதான்டாமா. அடுத்த கொஷின் 13 e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 by x ஸ்கொயர் மைனஸ் 2 by x க்யூப்னு கொடுத்துருக்கு. இதுக்கு இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் e பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் க்யூப் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். இதை இன்டெக்ரலுக்குள்ளார அப்படியே போட்டிருக்கோம். இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுருங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by எக்ஸு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு இருக்குன்னா 1 by எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் 2 by எக்ஸ் க்யூப். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த டிகிரியில் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டா, அதை அப்படியே நெகட்டிவில் மேலே கொண்டு போயிட்டு கீழே ஒரு டிகிரியை ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. சரியா? புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா படி வந்துருச்சு எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சியா. ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இ பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். ஓகேவா? அடுத்து 14th ஒன் பாருங்கள். இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இது இப்படி போடக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நியூமரேட்டரில் ஒரு ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 பண்ணுறேன்டா. ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபார்மேட் வரத்துக்காக நியூமரேட்டரில் இருக்கிற அந்த டேர்மோட ஒரு 1 கூட்டி கழிக்கிறேன். ஆட் அண்ட் சப்ராக்ட் 1. டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸு இந்த டிக் பண்ண ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த மைனஸ் 1 மைனஸ் 1னா மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப். ஏன்னா அந்த ஃபார்மேட்டுக்காக மாற்றிக்கிறேன் இப்படி, அந்த பர்பஸ்க்காக. இப்போ இதில் ஒரு டேர்ம் குறைஞ்சிருதா. ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் நமக்கு வந்துருச்சு அந்த ஃபார்முலா படி. இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 1 by எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயருங்கிற மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் 1 by எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் 2 by எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப். அதாவது டிவைடில் இருக்கிற பவர் என்னவோ அதை நெகட்டிவில் மேலே போட்டுட்டு கீழே அந்த பவரோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 1 by எக்ஸ் பவர் 4 அப்படின்னா இதை எழுதிக்கங்க. இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு. 1 by எக்ஸ் பவர் 4ன்னு வச்சுக்கடா. அப்போ மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5 அது மாதிரி தான். அடுத்து 15th ஒன் பாருங்கள். இ பவர் 3x இன்ட்டு இ பவர் 3x மைனஸ் 1 டிவைடட் பை 9x ஸ்கொயர். ஸோ இ பவர் 3x இன்ட்டு 3x டிவைடட் பை 9x ஸ்கொயர் மைனஸ் 1 by 9x ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிவைடில் இந்த 9 காமனாக வெளில எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன வரும்? இ பவர் 3x டிவைடட் பை 9 இன்ட்டு 3 by x மைனஸ் 1 by x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 3x பை 9 அதை 3 இன்ட்டு 1 by xன்னு பிரிச்சுட்டேன் ப்ளஸ் மைனஸ் 1 by x ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிட்டேன். இது இப்போ அந்த ஃபார்முலா பர்பஸ்க்கு வந்துடும். அந்த காரணத்துக்காக தான் இப்படி பிரிச்சிருக்கேன்.
என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னா 3 இருக்குது. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1/x ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்முலா படி வந்துருச்சு. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1/x, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது -1/x². இதில் அந்த டினாமினேட்டரோட டிகிரி 1 அதனால தான் மேலே -1 கீழே அதோட அந்த டிகிரி 1 ஆட் பண்ண சொன்னேன். அதனால தான் x² இருக்குது. ஓகேவா? புரியுதா? 1/x⁴ அப்படின்னா -5 டிவைடட் பை x⁴, அதான் ஆன்சர். ஸோ இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி தான் ஃபார்முலா. ஸோ இ பவர் 3x இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன 1/x ப்ளஸ் சி. பட்டு கொஷினில் ஒரு 1/9 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் 1/9 போட்டுருங்க. ஸோ 1/9 இன்ட்டு இ பவர் 3x இன்ட்டு 1/xன்னு இருக்குது ப்ளஸ் சின்னு இதை மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிடலாம். இ பவர் 3x டிவைடட் பை 9x ப்ளஸ் சி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.